கடிகாரத்தை பார்த்து ஆவலோடு காத்திருந்த லீலாவின் மனதிற்கு கேட்டை திறந்து கொண்டு வந்த சாந்தி சாந்தன் தம்பதிகளின் வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்த நித்திரையாக இருந்த துளசியை மெல்ல பாயில் படுக்க வைத்தபடி, சாந்தியம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலைகளும் முடித்து விட்டேன், வீட்டுக்கு போய் வரப்போறேன் என சொல்லி வெளிக்கிட பொய்த்தூக்கம் கொண்டிருந்த குழந்தை துளசி துள்ளி எழுந்து அம்மா போக வேண்டாம் என அடம் பிடித்து அழுதாள். லீலா சாந்தியம்மா துளசியை பிடியும் போவன் என்று கூற, சாந்தி அம்மாவிடம் வா என துளசியை பெற்றவள் தூக்க, சே நீ இல்லை என் அம்மா என சாந்தியின் கைகளை பலமாக தட்டிவிட்டு லீலாவின் கால்களை இறுக பற்றி கொண்டு அழத் தொடங்கினாள். லீலா படுக்கையில் இருக்கும் கணவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியவே இல்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாள். இயலாத நிலையில் லீலா, துளசி கண்ணு, தாத்தாவுக்கு சாப்பாடு மருந்து கொடுக்க வேணும், என்னை விடுங்கோ என துளசியின் பிடியிலிருந்து விலகி போக, துளசி வீறிட்டு கத்த தாய் சாந்தி ஆத்திரம் தாங்காது துளசியை அடித்து வலி கட்டாயமாக குறகுறவென வீட்டுக்குள் இழுத்து கொண்டு போனாள். இதை பார்த்த லீலா கனத்த மனதுடன் கணவனின் கடமையை செய்வதற்காக வேறு நடையுடன் சென்று கொண்டிருந்தவள் மனதில் தன் கடந்த கால நினைவுகள் நிழலாக தொடர்கின்றது. லீலா குமார் பள்ளி பருவ காதலர்கள் படிப்பு முடியவே திருமணம் செய்வதாக இருந்தார்கள். ஆனால் இனக்கலவரம் தொடங்கியதால் இடம்பெயர்வு காரணமாக இருவருடைய படிப்பும் காணல் நீரானது. அது மட்டுமன்றி குமார் கன்னிவடியில் வலது காலையும் கையையும் இழந்தான். லீலாவை தன்னை மறக்கும்படியும் வேறு நபரை திருமணம் செய்து வாழும்படியும் குமார் பல தடவை லீலாவுக்கு புத்திகள் கூறினான். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கேற்ற போல அவளின் பெற்றோர்களும் குமாரை திருமணம் செய்ய மறுத்த போதும் லீலா பெற்றோரையும் வெறுத்து குமாரை திருமணம் செய்தாள். கணவனுக்கு நம்பிக்கை கொடுக்க லீலா பாடும் பாடல். இப்படியே கணவனின் மனதை நோக விடாமல் படுக்கையில் இருக்கும் தன் காதலான கணவனை வீட்டு வேலைகளுக்கு தான் சென்று உழைத்து பக்குவமாய் பார்த்து வந்தாள். அந்த நிலையில்தான் சாந்தி சாந்தன் தம்பதிகள் வேலைக்கு செல்ல அவர்கள் மகள் துளசியை பராமரித்து வந்தாள். துளசியும் லீலாவை அம்மா அம்மாவென அழைக்க லீலா தனக்கு பிள்ளை இல்லை என்ற கவலையை மறந்து துளசியை தன் மகளாவே வளர்த்து வந்தாள். அப்படி இருக்க சாந்தி துளசிக்கு அடுத்தது லீலாவின் மனதை துயரத்தில் ஆழ்த்தியது எனலாம். லீலாவின் மனம் துளசி நினைவாக தவித்து கொண்டிருக்க அவசரமாக கணவனின் பணிவிடைகளை செய்து கொண்டு குமாருக்கு வளமை போல் துளசியின் குறும்புத்தனங்கள்
தாய் துளசிக்கு அடித்ததையும் சொல்லி கொண்டிருக்க தொலைபேசி சிணுங்க அழைப்பை மறுமுனையில் லீலா ஏற்படுத்த, துளசி நீங்க வாங்கம்மா, இந்த சாந்தி அடிக்குது, நீங்க வாங்கம்மா என மழலை மொழியில் துளசி கெஞ்சி கெஞ்சி அழுகின்றாள். அந்த வயது நிரம்பாத அந்த பாலகி பெற்றவளின் அன்பு அரவணைப்பு கிடைக்காத காரணத்தால் தான் ஆயாவாகிய தனது அன்புக்கு ஏங்கி தவிக்கின்றது என எண்ணியபடி துளசியை அள்ளி அணைத்து அன்பை பொழிந்து செல்ல வளர்ப்பு மகள் துளசியை தேடி போனவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. லீலாவை கண்டதும் துளசியின் தகப்பன் சாந்தன் எரிமலையானான். நீ பிள்ளையை பார்க்க விட்டால் எங்கட பிள்ளையை எங்களிலிருந்து பிரித்து விட்டாய். உனக்கு பிள்ளை இருந்தால்தான் அந்த நிலை தெரியும். நல்ல காரியம் செய்து விட்டாய். இனி நீ இந்த பக்கம் வரக்கூடாது என உரத்து சத்தமிட்டு கண்டபடி பேசினார். மறு பேச்சின்றி பேசாமடந்தையான லீலா திரும்ப வீடு செல்ல திரும்ப குழந்தை துளசி வீறிட்டு கத்த எதுவும் செய்ய முடியாது. கண்கள் கண்ணீரை சொரிய வலுவிழந்தவளாக பாடிக்கொண்டு போகின்றாள்.